Hi all. Today நம்ம again simplificationலயே board modsல இந்த fraction sum எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம addition subtraction போட்டு பார்த்துருக்கோம். அதுலயே multiplication division and some different categoriesல கொடுத்தா நம்ம எந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டோட்டல் எல்லாமே board mods ரூல் வச்சு வேற வேற மாதிரி எவ்வளவு டிஃப்ரெண்டா கொடுத்தாலும் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறத ஒவ்வொரு செக்மெண்டா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி சம் ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்னா இப்ப 5/3 5/3 பிளஸ் 2/7 பிளஸ் 7/2 அப்படின்னு பிளஸ் பிளஸ்ஸா இருக்கும். சம் கேட்டகரிஸ்க்கு நமக்கு தனியா பிராக்கெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுல அப்படி இல்லாம சம் பிராக்கெட்ல மல்டிப்ளிகேஷன் இருக்கும், இதுல டிவிஷன் இருக்கும். ஸோ அதே ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அடிஷன் சப்ட்ராக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். சிம்பிள் சேம் அதே மாதிரி தான். பட் நம்ம அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்ஸ் நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன 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 மாதிரி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, இது தனியா ஒரு செக்மெண்டா இருக்கு, பிளஸ் இது தனியா ஒரு செக்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்ப செகண்ட் நம்ம என்ன பண்ணலாம், பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிறது டிவிஷன்ல இருக்கு. ஸோ அதை நம்ம டைரக்டாவே நம்ம போடலாம். டிவைட் பை போட்டு ரெசிப்ரோக்கல்ல சேஞ்ச் பண்ணி நம்ம டைரக்டா போட முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்ப இங்க என்ன இருக்குன்னா -5 டிவைடட் பை 3 divided by 30 divided by 12 30/12 இருக்கு. அதை ரெசிப்ரோக்கலா மாத்துறப்ப into 12 by 30 சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம டைரக்டா கிராஸ் பண்ணிக்கலாம். 1 5s are 5, 6 5s are 30. அதே மாதிரி 1 6 are 6, இங்க 2 6 are 12. ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு வரும், -2/3. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் மட்டும் எடுக்கிறோம். -5/3 இருக்கு, டிவைடட் பை 30 டிவைடட் பை 12 இருக்கு. ஸோ இது டிவைடட் இருக்குனாப்ப நம்ம வந்து அதை அப்படியே சேஞ்ச் பண்றப்ப எப்படி ஆகும்னா ரெசிப்ரோக்கலா மாறும். அதாவது -5 டிவைடட் பை 3 ஹோல் டிவைடட் பை 30/12 இருந்திருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்றப்ப எப்படி மாறும்னா இன்டூ 12 டிவைடட் பை 30 மாறும். ஸோ அதை நம்ம கிராஸ் பண்றோம். ஒரு 5 5 6 30. அதே மாதிரி 6ஐயும் 12ஐயும் கிராஸ் பண்றப்ப 1 டைம்ஸ் ஆஃப் 6 வரும், 2 டைம்ஸ் ஆஃப் 12 வரும். ஸோ பேலன்ஸ் இருக்க நம்பர் மட்டும் எடுக்கிறப்ப -2/3 அப்படிங்கிற நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இங்க -2/3 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அடுத்த செக்மெண்ட்டுக்கு வர போறோம். இங்க 4/3 இருக்கு, மைனஸ் இன்டூ -3/2 இருக்கு. ஸோ இந்த மைனஸையும் நம்ம பிளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் சேஞ்ச் பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகும்னா 4/3 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அப்ப பிளஸ் 3/2. இங்க ரெண்டோட வேல்யூமே நமக்கு கீழே வந்து டினாமினேட்டரோட வேல்யூ சேஞ்சஸா இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரே சேம் டேபிள்ல வராது. ஸோ நம்ம இது ரெண்டையும் நேரா கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்ப 3 2s are 6. இங்க 4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 4 2s are 8. இங்க 3யும் 3யும் மல்டிபிள் பண்ணா 3 3s are 9. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 17/6. ஓகேவா? 17/6. இப்ப இதோட வேல்யூ ஆன்சர் வந்து 17/6 கிடைச்சிருச்சு. இதோட நம்பர் -2/3 கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ 17/6 -2/3 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா கிடைக்கிற ஆன்சர் தான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இப்ப இங்கேயே ஸ்டெப் இருக்கு. இப்ப 17 டிவைடட் பை 6 -2/3 இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து காமன் நம்பர் 6ம் 3யும் வந்து காமனா ஒரே டேபிள்ல வரும். ஸோ நம்ம இதோட எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 6ன்னு கன்சிடர் பண்றோம். ஸோ இங்க ஆல்ரெடி 6ல வந்துட்டு
கீழே டினாமினேட்டர் வேல்யூ 6 தான் இருக்கு. ஸோ இது கூட நம்ம எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ண வேண்டியதில்லை. பட் பக்கத்துல 2/3ல வந்து கீழே நம்பர் வந்து 3 இருக்கு. ஸோ இதுல டினாமினேட்டரோட வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது கூட நம்ம 2ஆல மல்டிபிள் பண்றோம். 3 2s மல்டிபிள் பண்றோம். கீழே 2ஆல மல்டிபிள் பண்றப்ப அதே மாதிரி மேலேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேலேயும் 2ஆல மல்டிபிள் பண்றப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4ன்னு கிடைக்கும். அப்ப 17 - 4 டிவைடட் பை 6ன்னு இருக்கும். 17ல 4 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 13/6 வந்துடும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க, 4 டிவைடட் பை 3 மைனஸ் ஆஃப் மறுபடியும் பிராக்கெட்ல மைனஸ் ஆஃப் 3 டிவைடட் பை 2 3/2 இருக்கு. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு பிளஸ் -5/3 டிவைடட் பை 30 டிவைடட் பை 12 இருக்கு. இங்க இடையில வந்து நமக்கு டிவைடட் பை இருக்கனால அதை நம்ம ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணோம். நம்ம கேன்சல் பண்ணப்ப கிடைச்ச ஆன்சர் -2/3. சேம் தட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிற செக்மெண்ட் எடுக்கிறோம். 4/3 மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா சேஞ்ச் ஆயிடும். அப்போ 4/3 பிளஸ் 3/2ன்னு வரும். 4/3யும் பிளஸ் 3/2க்கும் நமக்கு எல்சிஎம் எடுத்தா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 17/6 கிடைக்கும். அந்த 17/6 இது ஒரு நம்பர். இந்த இதுலக்கு வந்து டிவிஷன் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து -2/3. அதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறப்ப 17/6 -2/3 இருக்கு. ஸோ அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப 17 - 4 டிவைடட் பை 6 அப்படின்னு வரும். ஸோ அதோட ஃபைனல் ஆன்சர் 13/6 வரும். சிம்பிளிஃபிகேஷன் ஏன் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறோம்னா, எவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் எவ்வளோ பெரிய சம் வந்தாலும் ஒவ்வொரு சின்ன என்ன ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா மெத்தடையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப தான் நம்ம வந்து அந்த ஃபைனலாக கொண்டு வரப்ப நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர முடியும். எந்த கேட்டகரிஸ் ட்ரிக்னாமெட்ரி ஆகட்டும், மெஷர்மெண்ட் ஆகட்டும், எதாக இருந்தாலும் நம்ம ஃபைனலாக வந்து சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணாதான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்துலேயுமே சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறத வந்து டீட்டெயிலாக ஏன் இந்த இடத்துல இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போட்டோம்னா ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். இப்ப இதுதான் சம் பார்த்தா நமக்கு ரொம்ப லாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து குட்டி குட்டியா நம்ம வந்து போடுறப்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுல நம்ம ஸ்டார்டிங் எடுத்து சம் பார்த்தா நமக்கு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தோணும். இப்ப இதுல நம்ம சின்ன சின்னதா மினிமைஸ் பண்ணலாம். இப்ப எப்படி பாருங்க, இது இங்க ஒரு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி இது கூட கம்பைன் பண்ணா ஓகே. ஓகேவா? அப்போ ஒரு டிவிஷன் போன் மாஸ்ல வந்து டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் போடுவோம். ஸோ அப்ப நம்ம இது ஃபர்ஸ்ட் அப்படியே போடலாம். 5/3 டிவைட் பைல இருக்கு. இன்டூல சேஞ்ச் பண்றப்ப 12/30. ஐ திங்க் இது ப்ரீவியஸ் சம்ல இருந்த அதே நம்பர் தான் நினைக்கிறேன். 616 2 times. அப்ப இதோட ஆன்சர் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 2/3 கிடைக்கும். ஓகேவா? இதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து சிம்பிளா அடுத்து என்ன பண்ண போறோம்? இங்க இருக்கு 12/9 into 27 divided by 6 இருக்கு. இதை அப்படி டைரக்டா கேன்சல் பண்ணும். 1 9s are 9, 3 9s are 27. அதே மாதிரி இதே வந்து ஃபோர்த் டேபிள் 3 4s are 12, 4 4s are 16 அப்படின்னு பண்றோம். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம். 3 into 3 9, கீழே 4 9/4. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அதுக்கு ரெண்டுக்கும் சேஞ்ச் பண்ணி இங்க பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. 9/4. இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த 2/3 ஆன்சரையும் இங்க கொண்டு வந்தாச்சு. இதுல ஃபைண்ட் அவுட் பண்ண 9/4யும் இங்க கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 4 நம்பரா சிம்பிளா 4 நம்பர் கிடைச்சிச்சு. 4/3 + 3/2 -2/3 + 9/4. இது சிம்பிளா நம்ம அடிஷன். இது சிம்பிளா இப்ப எல்லாமே வேற வேற நம்பரா இருக்கு. இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு எதுனா, எனக்கு இன்னும் ஒரு நம்பரை கம்மி பண்ணா எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா. இப்ப இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இங்க 4/3 இருக்கு, இங்க 2/3 இருக்கு. இடையில 4/3 இதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. அப்ப அதோட ஆன்சர் என்ன எடுத்துக்கிறோம்? 2
பை 3 அப்படி எடுத்துக்கிறோம். பிளஸ் அதுக்கப்புறம் என்னது 3/2 பிளஸ் 9/4. இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3, 2, 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே வந்து இதோட மேஜர் 2க்கும் 4க்கும் மேஜர் வேல்யூ என்னது 3. சரி 2க்கும் 4 3 மூணுத்துக்கும் நம்ம ஃபைண்ட் பண்றப்ப நமக்கு வந்து கிடைக்கிற எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 12ன்னு கிடைக்கும். பார்க்கலாமா? 4 2 3 இப்போ எல்சிஎம் போடுறேன். செகண்ட் டேபிள்ல போறப்ப இது 2 டைம்ஸ் வரும், இது 1 டைம் வரும், இது வந்து செகண்ட் டேபிள்ல வராது. மறுபடியும் செகண்ட் டேபிள்ல போடுவோம். இங்க 1 இங்க 1 இங்க 3. அப்ப இங்க 3 இருக்கா? ஸோ 2 2s are 4 4 3s are 12. அப்ப வந்து நமக்கு டினாமினேட்டர் வேல்யூ வந்து 12 வந்துருச்சு. இப்ப 3 இங்க இருக்கு. 3 கூட 3 இருக்கு. கீழே 3ஆல 3 கூட எதை மல்டிபிள் பண்ணணும்? 12 இருக்கு. 4 மல்டிபிள் பண்ணணும். கீழே 3 கூட 4 மல்டிபிள் பண்ணா வேல்யூ 4ஆல மல்டிபிள் பண்ணும். ரைட்டா? அப்ப 4ஆல மல்டிபிள் பண்றப்ப நமக்கு 4ஆல மல்டிபிள் பண்றப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8. இங்க 8 கிடைக்கும். அடுத்தது பிளஸ் அடுத்தது பிளஸ் கீழே வந்து 2 கூட வந்து 6 மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும். ஸோ கீழே 6ஆல மல்டிபிள் பண்றப்ப மேலேயே 6ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 6ஆல மல்டிபிள் பண்றப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 3 6 ஆர் 18 கிடைக்கும். அடுத்தது 4 கூட 3 மல்டிபிள் பண்ணி 12 இருக்கும். அப்போ மேலே வந்து 3ஆல மல்டிபிள் பண்றப்ப 9 3s ஆர் 27 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 27 18 plus 8 27 plus 18 plus 8 நம்ம ஆட் பண்றப்ப நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் வந்து 53 divided by 12. இதை நம்ம வந்து சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படி வச்சுக்கலாம். வேணா ஹோல் நம்பரா வேணா நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா வேணா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது புரியுதா? இப்போ 4/3 plus 3/2 minus 5/3 divided by 30 divided by 12 அப்படின்னு ஒரு அங்கே டிவிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷனை கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் போடணும். ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த நம்பரை அதுல வந்து டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கனால நம்ம வந்து 4/3யும் 2/3யும் அங்க என்ன ப்ராசஸ் அடிஷன் கொடுத்துருக்காங்களா சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபைனலா வந்து 3 நம்பர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ப்ரொசீட் பண்ணா 3 நம்பர் இருக்கு. இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்குது அப்படியே 4 நம்பருக்கு ஒரே மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம அப்படி வேணாம் எனக்கு கம்பைன் ஆகிற நம்பரை எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணியோ சப்ட்ராக்ட் பண்ணியோ மினிமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நான் ஒரே மாதிரி வச்சு போடுறதுனால போட்டுக்கலாம். அப்ப காமனா இதுக்கோட டினாமினேட்டர் வேல்யூ வந்து எல்சிஎம் வேல்யூ வந்து 12ன்னு வரும். ஸோ 12 வந்ததுக்கு அப்புறம் 12 கூட எதெல்லாம் மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து கரெக்டா கீழே டினாமினேட்டரோட 12 வரும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ற சேம் நம்பரை நியூமரேட்டர்லயே மல்டிபிள் பண்ணும். அப்படி நியூமரேட்டர் மல்டிபிள் பண்றப்ப நமக்கு சம் ஆன்சர்ஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 53/12 கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். இதுதான் அடுத்த சம். நமக்கு சம்ம பார்த்தோன்னே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டோன்ட் வரி, இதுல வந்து அப்படி எந்த காம்ப்ளிகேஷனுமே கிடையாது. இப்ப சிம்பிளா 2 ஸ்டெப்ல சம் முடிஞ்சிடும். அப்படின்னு பாருங்க. இப்ப இது இருக்கு. இது ஃபர்ஸ்ட் செட் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இங்க இதுக்குள்ள டிவிஷன் இருக்கு. இதுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இதை நம்ம டைரக்டா கிராஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் எல்லா வேல்யூ. இப்போ இதுல பண்றப்ப 1 11s are 11 3 times 33. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க போடுறப்ப 3 டைம் இங்க 3 இருக்கும். அதே மாதிரி இங்க 1 3s are 3 இங்க 2 3s are போட்டுக்கலாம். இங்க 2வையும் 8யும் மல்டிபிள் பண்றப்ப இங்க என்னவோ சேஞ்ச் ஆயிரும். இங்க 1 இருக்கும்,
இங்க கீழே 4 வந்துடும். அதோட ஆன்சர் தான் இங்க -1/4. ஓகேவா? ஸோ இந்த மொத்த ஸ்டெப்பையும் ஒரே இதுல வந்து சிம்பிளிஃபை பண்றப்ப -1/4 நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன -1/4 கிடைச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது இதை மட்டும் தான் எடுத்தா இனி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இது 3/5 அதை அப்படியே சேஞ்ச் பண்றப்ப டினாமினேட்டர்ல நியூமரேட்டர் சேஞ்ச் பண்றப்ப 20/9. ஓகேவா? அப்போ 1 5s are 5, 4 5s are 20, 1 3s are 3, 3 3s are 9. ஓகேவா? அப்ப நமக்கு வந்து இதை சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சரு? இங்க டிவிஷன்ல இருக்கு. இது ரெசிப்ரோக்கலா மாத்திட்டாங்க. சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 4/3ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன வந்திருக்கு? மொத்தமா 4/3. இப்ப இங்க என்னன்னா இது ரெண்டுமே இதோட டினாமினேட்டரோட வேல்யூ வந்து 3. அப்ப டைரக்டா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்ப -1/4 இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 5/3 பிளஸ் 4/5. ஓகேவா? இப்ப 4/5க்கு சொல்றேன். இந்த 7யும் டைரக்டா கேன்சல் பண்ணிட்டோம். இந்த மைனஸ் இன்டு மைனஸ் இங்க பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ 4/5. அப்ப 1/4 பிளஸ் 5/3 பிளஸ் 4/5. இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சு இதோட ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப இதுல என்ன பண்ண போறோம்? ஈக்குவல் டு இதுக்கு என்ன கிடைக்கும்? இது மூணுமே சேம் டேபிள்ல வரப்போறது கிடையாது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றோம். அப்ப 4 3s are 12, 12 5s are 16. அப்ப நமக்கு டினாமினேட்டர் வேல்யூ வந்து 16 வந்துடும். ஓகேவா? ஸோ இங்க 4 கூட எதை மல்டிபிள் பண்ணா 60 கிடைக்கும்? 4 கூட வந்து எத்தனை டைம் 4 கூட 15 மல்டிபிள் பண்ணா நமக்கு 4 times 15 equal to 60 கிடைக்கும். ஸோ 4 கூட மல்டிபிள் பண்றோம். அதே மாதிரி மேல நியூமரேட்டர்லயும் மல்டிபிள் பண்றப்ப இந்த இடத்துல மட்டும் நமக்கு மைனஸ், ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்கு, -15. அதே மாதிரி பிளஸ் இங்க 3 இருக்கு. 3 கூட எதை மல்டிபிள் பண்ணும்? 20 மல்டிபிள் பண்ணும். கீழே 20 மல்டிபிள் பண்ணா மேலேயே 20 மல்டிபிள் பண்ணும். அப்ப 5 into 20 100. அடுத்தது 5 கூட எதை மல்டிபிள் பண்ணும்? 5 கூட 12 மல்டிபிள் பண்ணா 5 12s are 60. அதே மாதிரி மேலேயும் மல்டிபிள் பண்றப்ப 4 12s are 48. ஓகேவா? 48. ஸோ இதை நம்ம வந்து சப்ராக்ட் பண்றோம். 100 பிளஸ் 48 கூட்டணும்னா 148. அதுல இருந்து 15 கழிச்சோம்னா, ஏன்னா இங்க மைனஸ் சைன் இருக்கு, அதுல இருந்து 15 கழிச்சோம்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் 133/60. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? 133/60. இப்போ 11/8 இன்டூ -6/33 பிளஸ் 1/3 பிளஸ் ஒரு சின்ன டிவிஷனோட செட் கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த செட் எல்லாம் இந்த பிராக்கெட் கொடுக்கறத கம்ப்ளீட் பண்றோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு காமனா இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் போற சம்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்னா 2 நம்பரை மட்டும் பேர் பண்ணி எல்சிஎம் எடுத்திருப்போம். இப்போ 3 நம்பர், அதுமாதிரி 3 ஃபிராக்ஷன் வேல்யூ இருக்கு. ஸோ அதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 133/60. அடுத்த சம் பண்ணலாமா? அடுத்த சம் என்னன்னா இதோ சேம் லைக் தட். இதுல ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். இப்போ 4/3 டிவைடட் பை 8/-7 அப்படின்னு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கம்ப்ளீட் பண்றாங்க? இப்போ வந்து ஒரு நிமிஷம். இப்போ இங்க டிவிஷன் இருக்கு. இந்த டிவிஷன் இருக்கு. இங்க டிவிஷன் இருக்கு. அந்த டிவிஷன் சிம்பிளை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலா மாத்திட்டு இன்டுவா சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்ப -7 டிவைடட் பை 8ன்னு மாத்துறோம். அப்ப கேன்சல் பண்ணா 1 4s are 4, 2 4s are 8ன்னு மாத்திடும். அப்ப நமக்கு வர ஆன்சர் -7 டிவைடட் பை 6. இந்த 3யும் 2யும் மல்டிபிள் பண்ணா 6ன்னு கிடைச்சிடும். அதே மாதிரி அடுத்த செட் பாத்தீங்கன்னா இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். இந்த சம்லயே 3யும் கேன்சல் ஆயிரும். 4 கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். ஸோ
ஸோ இங்க -1ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதுல பார்த்தா 4ம் கேன்சல் ஆயிரும். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு ஆல்ரெடி. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த உள்ள பிராக்கெட்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து -1/3 இருக்கும். ஓகேவா? ஸோ -1/3 இருக்கு. ஸோ இங்க அடுத்த ஸ்டெப்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இங்க 4/3 டிவைடட் பை 8 டிவைடட் பை -7 இருக்கு. அதே மாதிரி இங்க -1 இருக்கு. அடுத்தது -1/3 இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க இந்த இந்த இடத்துல சேஞ்சஸ். இந்த இடத்துல மட்டும் வேல்யூஸ் இருக்கு. இப்ப அடுத்தது வந்து 4/3 இதோட வேல்யூ -7/6ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? -7/6 இதோட வேல்யூ -1. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இங்க -1/3ன்னு வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ இது பிராக்கெட்குள்ள மைனஸ் இருந்திருக்கும். இங்க நமக்கு காமனா இருக்கிற வேல்யூ வந்து பிளஸ்ஸா தான் இருந்துச்சு. ஓகேவா? -7/6 இங்க -1 இந்த மைனஸையும் பிளஸையும் மல்டிபிள் பண்றப்ப இங்க -1/3ன்னு வந்துரும். ஓகேவா? ஸோ டிவைடட் பை இதுக்கு ஹோலா காமனா வந்து 6ன்னு எடுக்கிறோம். இங்க 6க்குனால எந்த நம்பரால மல்டிபிள் பண்ண வேண்டாம். -7 அப்படியே வச்சுக்கலாம். 1 டிவைடட் பை 1 இருக்கு. 1 கூட 6th டேபிளால மல்டிபிள் பண்ணணும். ஸோ 6ஆல மல்டிபிள் பண்றப்ப -6ன்னு வருது. அதே மாதிரி இங்க 3 இருக்கு. 3ய 6ஆ சேஞ்ச் பண்ணோம்னா 2ஆல மல்டிபிள் பண்ணணும். கீழ 2ஆல பண்ணா நியூமரேட்டர்லயும் 2ஆல மல்டிபிள் பண்ணா அப்ப 1 2s are 2. அப்ப -7 -6 -2 டிவைடட் பை 6. அப்ப இந்த 3 நம்பரையும் கூட்டணும்னா நமக்கு -15 டிவைடட் பை 6ன்னு வரும். ஸோ இதை வந்து 3rd டேபிளால நம்ம கிராஸ் பண்ணோம்னா 2 3s are 6 5 3s are 15. அப்ப -5 டிவைடட் பை 2. இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அதாவது பார்க்குறப்ப சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாரி இருக்கும். நம்ம தனித்தனியா ஒவ்வொரு பிராக்கெட்டையும் ஒவ்வொரு செக்மெண்ட்டா தனித்தனியா பிரிச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி கால்குலேஷன் போடுறப்ப நமக்கு சிம்பிளிஃபை ஆயிடும். இப்ப 4/3 டிவைடட் பை 8 டிவைடட் பை -7 அப்படின்னு இருக்கு. இத நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். டிவைடட் பை அந்த இடத்துல வந்து டிவிஷன் சிம்பிள் இருக்கு. ஸோ ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு -7/6 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிச்சு. அதே மாதிரி அடுத்ததுல 3/4 இன்டூ 4/3 இருக்கு. ஸோ அதை நம்ம கிராஸ் பண்ற எல்லா நம்பருமே கிராஸ் பண்ணலாம். கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் -1 கிடைச்சிச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் 4/3 இன்டூ -1 டிவைட் பை 4 இருக்கு. அதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் -1/3. இது எல்லாத்தையுமே டைரக்டா வச்சுட்டு இதுக்கூட காமனா அதாவது 3 நம்பர் இருக்கு. 3 நம்பருக்கு காமனா என்ன நம்பர் வரும்? 6 6, 3, 1 இல்ல 6, 1, 3 அந்த டினாமினேட்டர் வேல்யூ. அந்த டினாமினேட்டரோட வேல்யூ போட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப அதோட காமன் எல்சிஎம்மோட வேல்யூ வந்து என்னவா கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஸோ 6 கிடைக்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாரி 6 கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாரி மேல டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ற மாரி எந்த நம்பரால மல்டிபிள் பண்றோமோ அதே நம்பர்ல நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து -15/6ன்னு கிடைக்கும். அந்த 15/6 வந்து 3rd டேபிளால நம்ம கேன்சல் பண்ணா -5/2ன்னு கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஓகே. அடுத்த சம் போலாம். அடுத்தது சேம் லைக் தட் இதே மாதிரி தான் 1 - 1/2 இருக்கு. அது ஒரு பிராக்கெட்ல இன்டூ 1/2 - 1/4 இருக்கு. அப்புறம் டிவைடட் பை 3/4 - 1/2 இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் எப்படி பார்த்திருப்போம்னா உள்ளுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் இருக்கும். உள்ளுக்குள்ள மல்டிப்ளிகேஷனோடது இருக்கும். வெளியே வந்து நம்ம போடுறது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷனோடது இருக்கும். வெளியே நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம உள்ளுக்கு வெளியே பண்றது வந்து அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எப்படி ஆயிடுச்சு? உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்கு. வெளியே போறது வந்து காமனா ஃபைனலா போறது வந்து நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேவா? இப்போ 1 - 1/2 இருக்கு. இப்ப இது சிம்பிளா இதுக்கு வந்து இங்க வந்து 2 கிடையாது. ஓகேவா? இதுல டினாமினேட்டரோட வேல்யூ 1ன்னு இருக்கு. ஸோ 1 இருக்கனால நம்ம இங்க 2 காமன் வேல்யூ 2 வரக்கு பண்ணணும். ஸோ கீழ 2ஆல மல்டிபிள் பண்றப்ப மேலேயும் 2ஆல மல்டிபிள் பண்றோம். அப்ப 2 - 1 டிவைடட் பை 2. இந்த 1 - 1/2 அப்படின்னு வந்தாலே ஒரு ஹோல் நம்பரை பாதியை கழிக்கிறோம். அப்ப அதோட வேல்யூ வந்து 1/2 தான் வரும். ஓகேவா? ஸோ 2 - 1 டிவைடட் பை 2ஓட வேல்யூ 1/2ன்னு போட்டாச்சு.
இங்க 1/2 மைனஸ் 1/4 இருக்கு. சேம் லைக் தட் இதே மாதிரி இங்க 2வால மல்டிபிள் பண்றோம். மேலேயும் 2வால மல்டிபிள் பண்றோம். இப்போ 2 - 1 வரும் டிவைடட் பை 4. இப்போ 2ல 1 போச்சுன்னா 1 டிவைடட் பை 4. அடுத்த ஆன்சர் வந்துருச்சு. அதே மாதிரி 3/4 - 1. அப்போ இந்த நம்பருக்கு ஹோலா 4ஆ சேஞ்ச் பண்றோம். அப்போ மேலே 3 இதில் அப்படியே இருக்கும். இங்கே இது 2வால மல்டிபிள் பண்ணுறப்ப மேலேயும் 2வால மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப 2 2s are 2 இங்கே 2 × 2ன்னு போகிறோம். 2 2s are 4ன்னு வரும். மேலே 2வால மல்டிபிள் பண்ணுறப்ப இங்கே -2ன்னு போடுவோம். ஓகேவா? இப்போ -2ன்னு போடுறப்ப 3 - 2/4ன்னு இருக்கும். அப்போ 3 - 2ஓட வேல்யூ 1. அப்போ 1/4. ஓகேவா? அடுத்த நம்பரும் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன ஆச்சு? 1/2 × 1/4. இங்கே டிவிஷன் இருக்கு. அதை ரெசிப்ரோக்கலா மாற்றினா 4/1. ஸோ இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிரும். நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 1/2. ஓகேவா? இதுதான் சம். இதுதான் வந்து சிம்பிளிஃபிகேஷன். இப்போ வந்து அதை நார்மலாக உள்ளுக்குள்ள இருக்க சின்ன சிறு சிறுசாக தான் இருக்கும். பட் நம்ம இங்கே 1 - 1/2ன்னு கொடுத்துட்டாங்களே, நம்ம அந்த இடத்துல ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் யோசிக்கக்கூடாது. -1 போட்டால் கீழே வந்து வெறும் 1 மட்டும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது கூட 1/2க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2 தான் வரும். ஸோ 2 தான் காமன் வேல்யூ. இப்போ 2 வச்சு நம்ம டினாமினேட்டரோட வேல்யூ 2வா கொண்டு வரக்கு கீழே எதாவது மல்டிபிள் பண்ணுறோமோ அதே மாதிரி மேலேயும் மல்டிபிள் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன? இந்த ஆன்சர் இதுக்கு வந்து ஆன்சர் 1/2, இதுக்கு ஆன்சர் 1/4, இதுக்கு ஆன்சர் 1/4. அப்போ இதை டைரக்டா சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் வந்து 1/2. இங்க வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? இது நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம். இப்போ பழையபடி மறுபடியும் உள்ளுக்குள்ள எல்லாமே பிராக்கெட்குள்ள இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்கு. சரி, காமனா இருக்கிறது எல்லாமே டிவிஷன்ல இருக்கு. ஓகேவா? இப்போ 13 டிவைட் பை 18 இன்ட்டு -12 டிவைடட் பை 39 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கப்ப நம்ம என்ன இது வந்து டைரக்டா மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ நம்ம கேன்சல் பண்றோம். இப்போ இந்த டைரக்டா கேன்சல் பண்ண என்ன பண்ணுவோம்? இப்போ 13 டேபிள் 113 இங்க வந்து 3 டைம்ஸ். ஓகேவா? அதே மாதிரி 6th டேபிள கேன்சல் பண்றப்ப 2 டைம்ஸ் வந்து 2 6 ஆர் 12. நீங்க 3 டைம்ஸ் பண்றப்ப 3 6 ஆர் 18. அப்போ இதோட இந்த மேல வந்து இங்க மைனஸ் இருக்கு. அப்போ இது வந்து -2 டிவைடட் பை 3 × 3ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அதாவது -2 டிவைடட் பை 9 வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் இங்க என்ன இருக்கு? 1 3s are 3, 3 3s are 9, 1 4s are 4, 2 4s are 8. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இதோட இங்க ஒரு இந்த நேரம் ஒரு மைனஸ் இருக்கு. இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்க பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. 2 டிவைட் பை 3. அப்ப -2/9 பிளஸ் -2/3ன்னு வந்துருச்சு. அடுத்தது மட்டும்தான் நம்ம என்னன்னு பார்க்கணும். இப்ப -7/9 டிவிஷன்ல இருக்கு. ஸோ டினாமினேட்டர் சேஞ்ச் பண்றோம். இப்போ -36 டிவைடட் பை 63. ஓகேவா? அப்போ 1 9s are 9, 4 9s are 36. அதே மாதிரி 1 7s are 7, 9 7s are 63. ஓகேவா? 1 7s are 7, 9 7s are 63. அப்போ அதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 டிவைடட் பை மேலே ஒரு மைனஸ் இருக்கு, கீழே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிடும். ஸோ நமக்கு வந்திருக்க ஃபைனல் வந்திருக்க ஆன்சர் வந்து 4/9 வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு இதுல ஒவ்வொன்றிலையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணதப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சரு -2/9. அடுத்து இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணப்போ கிடைச்ச ஆன்சரு 2/3. அதே மாதிரி ஃபைனலா இருந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணப்போ கிடைச்ச ஆன்சரு 4/9. ஸோ இதுல காமனா இருக்க நம்பர் 9. ஓகேவா? ஸோ இதே ரெண்டையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். 4/9 இருக்கு, -2/9 இருக்கு. அப்ப நம்ம ரெண்டையும் கழிச்சோம்னா 2/9 இருக்கும். பிளஸ் இங்க 2/3 இருக்கும். இங்க 2/3. இருக்கும். அப்ப டிவைடட் பை இங்க 3யும் இதுக்கும் போடுறப்ப நமக்கு எல்சிஎம்மோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? எல்சிஎம்மோட வேல்யூ 9 தான் இருக்கும். அப்ப இங்க 9, இங்க 2 அப்படியே கொண்டு வந்துருவோம்.
இங்க 3 கூட 3 இங்க 3 கூட 3 ஆல மல்டிபிள் பண்ணா 9 கிடைக்கும். 2 கூட 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். 2 3 சார் 2 3 சார் 6. ஓகேவா? ஸோ 2 ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 8/9. நம்ம வந்து 3 ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கு. 3க்கும் நம்ம வந்து எப்பவும் போல டினாமினேட்டர்ல ஒரு வேல்யூ போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல சிமிலரா டினாமினேட்டர் வேல்யூ ஒரே மாதிரி இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் நம்பரை நம்ம ஆட் பண்ற மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். எது சிம்பிள் மெத்தடும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் தனித்தனியா ஒவ்வொரு கேட்டகரியா கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைனலா இந்த ஆன்சர் ஃபைனலா ஒவ்வொரு பிராக்கெட்ல இருக்கிறதையும் கம்ப்ளீட் பண்ணோம். ஃபைனலா இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? எக்ஸாம் போலாமா? இப்ப இதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் தான். இவ்வளவு நேரம் நம்ம கொடுத்ததெல்லாம் அப்படியே டைரக்டா ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்லயே சம் கேட்டகரி ஃப்ராக்ஷன் தான். அதனால அதுலயே கொஞ்சம் சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கான். நம்ம கண்டுபிடிக்கிற ஃபைனல் ஆன்சரை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பண்றது எப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கிறத எப்படி ஃப்ராக்ஷனா ஃபர்ஸ்ட் மாத்தணும்னா, இங்க 5 ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 5 இருக்கு. இங்க 1/2 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 5யும் 2யும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணணும். 5 2s are 10. 10 கூட மேல இருக்க நியூமரேட்டர் வேல்யூ வந்து பிளஸ் பண்ணணும். அப்ப 5 2s are 10. 10 plus 1 11. அப்ப இதோட வேல்யூ வந்து 11 டிவைடட் பை 2. டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். பிளஸ் இங்க என்ன கொடுத்துருக்கான்? பிளஸ் 3/4 இன் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா அங்க நம்ம ஆஃப் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அது அந்த மாதிரி இன் ஆர் இல் கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப், பார்டர் ஆஃப் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் சொன்னோம்னா அந்த ஆஃப் தான் இன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்ட்டு போடும். இன்ட்டு போட்டு 8/9. ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 3 3s are 9. 2 times 2 4s are 8, 1 4s are 4. அப்ப இங்க என்ன வரும்? 11 divided by 2 plus 2/3. ஓகேவா? இப்ப 2/3 கிடைச்சிருச்சு. இப்ப இதுக்கு 2/3க்கு நம்ம காமனா எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 6ன்னு போடுவோம். இங்க 2 வந்து 3 ஆல மல்டிபிள் பண்ணோம். மேல இருக்க நம்பரை 3 ஆல மல்டிபிள் பண்ணா 3 times of 11 equal to 33. இந்த சைடு 3 வந்து 2 ஆல மல்டிபிள் பண்ணா 6 கிடைக்கும். அதே மாதிரி மேலேயும் மல்டிபிள் பண்ணா 4. அப்ப 33 plus 4 divided by 6. 33 plus 4 ஓட வேல்யூ 37/6. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா எதுவும் கிடையாது. இந்த 5 அப்படிங்கிறது ஹோல் நம்பர். 5ங்கிறது ஹோல் டேர்ம். அதுக்கப்புறம் இங்க எத்தனை டைம்ஸ் பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதாவது செகண்ட் டேபிள்ல 5 டைம் 5 2s are 10ன்னு வந்திருக்கும். ஸோ அதனால 5 ஹோல் நம்பரை எழுதிட்டு 1 வந்து இங்க தனியா எழுதிருப்போம். ஸோ மல்டிபிள் நம்ம 5 மறுபடியும் ஃப்ராக்ஷன் வேல்யூவாவே கொண்டு வரப்ப 5 2s are 10, 10 plus 1 11 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட ஃபைனல் ஆன்சர் 37/6. ஓகே, எக்ஸாம் போலாமா? நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரி தான், சிம்பிள் தான். பட் இடையில வந்து ஒரு வேல்யூ மிஸ்ஸிங் வேல்யூ மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இது எல்லா வேல்யூவே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது பெரிய காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இப்போ நம்ம இதுல எப்படி பண்றோம்னா, நம்ம எப்படி பண்ண போறோம்னா 2 3s are 6. இதே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. 2 3s are 6. 6 plus 1 வந்து 7. அப்ப அதோட ஆன்சர் 7/3. ஓகேவா? அடுத்தது இங்க எப்படி பண்றோம்? 1 6 are 6.
1 6 are 6, 6 plus 5 equal to 11. அப்ப 11/6. 11/6. ஓகேவா? அப்புறம் இங்கே இந்த இடத்துல வந்துட்டு இந்த x வந்து மைனஸ்ல இருக்கு. x அப்படியே அந்த சைடு கொண்டு போட்டாங்க. இந்த 20/3 அப்படியே வச்சுட்டு இந்த டேர்ம் இருக்கு. இந்த டேர்மை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த டேர்மை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸை வந்து இந்த சைடு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே ப்ளஸ்ல இருக்கு. இந்த சைடு வரப்ப மைனஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே மைனஸ்ல இருக்கு. எக்ஸ் அந்த சைடு போறப்ப ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இதில் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? 7 3 21. 21 + 1 22. அப்போ 22/3. இப்போ இங்கே கீழே டினாமினேட்டர்ல 4 இந்த இடத்துல வந்து 4 ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்கு. ஸோ 4ஓட டினாமினேட்டர்ல 3 டினாமினேட்டரோட வேல்யூ வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா 3 எண்ணத்தை ஆட் பண்ணிட்டும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காமனா நான் அதே நம்பர் தானே அதை அப்படியே விட்டுக்கிறேன். அப்படி எல்லாத்தையும் 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம காமனா விடுற இப்ப நம்ம இதுல வந்துட்டு இதே ப்ராசஸ்ல பார்க்கலாம். இப்ப 6 இருக்கு. இங்க 6 வரைக்கும் 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம். கீழே 2ஆல மல்டிபிள் பண்றப்ப மேலேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப மேலே 2ஆல மல்டிபிள் பண்றப்ப 7 2s are 14. ஓகேவா? அதே மாதிரி இங்க 6 இருக்கு. 6 இருக்கிறப்ப நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். அண்ட் இங்க 3 இருக்கு. இதையும் 2ஆல மல்டிபிள் பண்றப்ப மேலேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 20 × 2ஆல மல்டிபிள் பண்றப்ப 14 கிடைக்கும். மைனஸ் அதே மாதிரி இங்க 3 இருக்கு. 3ய 2ஆல மல்டிபிள் பண்றப்ப மேலேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 22 × 2ஓட வேல்யூ வந்து 44. அப்ப 14 + 11 + 40 - 44 / 6 = x. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து நமக்கு வந்திருக்கு. இதையும் சிம்பிளிஃபை பண்றோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 21/6ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து நார்மல் ஃப்ராக்ஷனா மாத்தணுமோ எகைன் நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்துறோம். ஓகேவா? இப்போ இங்க 21 இருக்கு. 21 வந்து 6ஆல டிவைட் பண்றோம். 6ஆல டிவைட் பண்றப்ப எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் ஆஃப் 8. 3 6 are 18 அப்படின்னு வரும். ஓகேவா? 18 / 3. சரி 18 பேலன்ஸ் வந்து 3 இருக்கு. ஸோ இந்த கிடைச்சிருக்க ஹோல் நம்பரை அதாவது கண்டுபிடிச்ச ஹோல் நம்பர் ஆன்சர் வந்து இங்க முன்னாடி போடணும். கிடைச்சிருக்க பேலன்ஸ் ரிமைண்டரை தூக்கி இங்க எழுதணும். நியூமரேட்டர் எந்த நம்பரால டிவைட் பண்ணுமோ அந்த வேல்யூ கீழே 6ன்னு போட்டணும். அப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் 3 × 3/6 மாறிடும். இந்த வேல்யூவை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1/2ன்னு வச்சுக்கலாம். 1/2ன்னு நம்ம கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல 3/6னாலும் 3/6 அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு. அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்பரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? ஸோ 2 × 1/3 + 1 5/6 - x + 20 / 3 இருக்கு = 7 1/3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எல்லாம் ஃப்ராக்ஷன் வேல்யூவா சேஞ்ச் பண்ணணும். ஃப்ராக்ஷன் வேல்யூவா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் ப்ரொசீட் பண்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்றப்ப 7/3 + 11/6 அப்புறம் அந்த 20/3 ஆல்ரெடி இருந்த நம்பர் -22 / 3ன்னு மாறிச்சு. இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் இது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ கீழே மறுபடியும் அதை சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 21/6ன்னு கிடைக்கும். ஸோ இது நார்மல் ஃப்ராக்ஷனா இருக்கு. ஸோ நம்ம சம்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கனால நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எகைன் யூஸ் பண்றோம். ஓகேவா? இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். x = 3 × 1/2. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க சம்ஸ். இதோட இன்னைக்கோட டாபிக்ஸோட சம்ஸ் கவர் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஆல்.